பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இங்க வருகை தந்திருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியோட இந்த பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்று காலை இதே வளாகத்தில் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒருமனதாக இன்று புதுச்சேரியின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், யூத் ஐகான், புதுச்சேரி இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்க இளைஞர்கள் நடுவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிற திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அவர் ஒப்புக்கொண்டதுக்கு முன்னாள் தலைவரும் இப்பொழுது செக்ரட்டரியாக நானும் என் குழுவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக பாண்டிச்சேரியிலேயே ஒரு குறிப்பிட்ட சங்கத்தில் 58 ஆண்டுகளாக ஒரு சங்கம் உயிர்ப்புடன் இருக்கிறது, தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் ஒன்று. அவர் தலைமை பொறுப்பு ஏற்ற உடனே அவர் சொன்னது, பாண்டிச்சேரியிலிருந்து குறைஞ்சபட்சம் இந்தியாவுக்கு விளையாடுவதற்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் ஒரு வீராங்கனையும் ஒரு வீரரையும் நாம் தயாரித்து அனுப்ப வேண்டும், அதுதான் நம்மளுடைய முதல் கோல் அப்படின்னு. அதற்கான உலகத்தரம் வாய்ந்த கிரவுண்டு, கோச்சிங் கிளாஸஸ், கோச்சிங் சென்டர்ஸ், அந்த மாதிரி பாண்டிச்சேரி மூலம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வாங்க, ஏன் கேம்பஸ்குள்ள வாங்க, இங்க வந்துதான் நீங்க வந்து கிரிக்கெட் விளையாடணும் இல்லாம கிரிக்கெட்டை பாண்டிச்சேரி முழுதும் பரவலாக எடுத்து செல்ல போகிறார். அதுல முதல் கட்டமாக உடனடியாக பிபிஎல் பாண்டிச்சேரி பிரீமியர் லீகை உடனடியாக துவக்க இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 டீம், காமராஜர் நகர் நைட் ரைடர்ஸ், லாஸ்பேட்டை லெஜண்ட், பாகூர் டிரான்ஸ்கர்ஸ், காலாபட் யங் பிளாஸ்டர்ஸ், திருக்கனூர் தண்டர்ஸ், காரைக்கால் கிங்ஸ், மாலை ஹண்டர்ஸ், யானம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு 8 டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு லெவல்ல 2020ன்றது மக்கள் இடையில உடனே போய் சேரக்கூடியதுனால இதை இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். மிக பிரம்மாண்டமா இதுவரை புதுச்சேரியில் காணாத அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு டோர்னமெண்டா இப்ப ஆரம்பிக்க போறோம். அது மட்டும் இல்லாம அது தொடர்ந்து நீண்ட நாள்களாக இடைவெளி வைக்கப்பட்ட ஒரு டேலண்ட் ஹண்ட் அப்படின்றதுனா, ஒரு கிரிக்கெட்ல ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு டேலண்ட் கண்டுபிடிக்கணும்னா அனைவருக்குமான வாய்ப்பாக இருக்க வேண்டும். அனைவருக்கான வாய்ப்பாக இருக்க வேண்டும்னா அதுக்கு லீக் மேட்சஸ் கண்டிப்பா நடக்கும். விடுபட்டிருந்த அந்த லீக் மேட்சை 36 டீம்களை வைத்து மீண்டும் லீக் மேட்ச் துவங்கப்படுத்த போகிறது. அதுமில்லாம விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு விங் தனியா பண்ண போறோம். பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு தனியா பண்ண போறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் டோர்னமெண்ட்ஸ் நடத்த போறோம். இது இல்லாம பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு டீமை ஒதுக்கி பத்திரிகையாளர் பங்கேற்று அதாவது 8 டீம்ல ஒரு டீம் பத்திரிகையாளர் டீமா இருக்கும். அதுக்கு சார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம டாக்டர்ஸ்க்கு ஒரு டீம், லாயர்ஸ்க்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும், இது இல்லாம எனக்கு வயசாயிடுச்சு, ஆமா போலீஸ்க்கு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ஒரு டீம், வயசாயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சுன்னா வெட்டரன்ஸ்க்கு ஒரு டீம், அனைத்து தரப்பு டீம்களையும் உருவாக்கி இது நடத்த போறோம். இந்த அழைப்பை ஏற்றி இந்த பதவியை ஏற்றுக்கொண்ட சார்லஸ் மார்டின் சார் அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி நாம் பிசிசியோடு இணைந்து மீண்டும் இழந்த அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுப்போம்.